ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிவிக்ஸ் 6th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸில் சிவிக்ஸ் 3rd டேர்மில் ஃபர்ஸ்ட் லெசன் டெமோக்ரஸி. டெமோக்ரஸின்னா என்னதுன்னா அது எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டு நோ த மீனிங் ஆஃப் டெமோக்ரஸி, டு நோ த டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி, டு நோ அப்ரிஷியேட் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன், டு நோ த எய்ம்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. ஃபஸ்ட்டு இந்த திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, குடித்தழியி கோலோச்சும் மாநில மன்னன் அடித்தழியி நிற்கும் உலகு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு அரசன் வந்து அவங்க நாட்டை எப்படி ஆள்றாங்கங்கிறத இந்த குறள் மூலிமா சொல்லியிருக்காங்க. அதுக்கும் இந்த டெமோக்ரஸிக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு பார்க்குறீங்களா? அதுதான் டெமோக்ரஸினா ஒரு நாட்டில் இருக்கவங்கள ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அந்த கண்ட்ரி எப்படி ரூல் பண்ணுறாங்கங்கிறது தான். இங்கே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இங்கே ஸ்டார்டிங்கில் இவங்கெல்லாம் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் நார்மலாக ஓரில் ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க. இங்கேருந்து தான் இம்பார்ட்டண்ட் லெசன் ஸ்டார்ட் ஆகுது. டெமோக்ரஸி இஸ் ஏ கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள் அண்ட் ஃபார் த பீப்புள். இது சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாம் லிங்கன். ஆப்ரஹாம் லிங்கன் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏவோட முன்னாள் பிரசிடெண்ட். வெள்ளை மாளிகையில் இருக்கக்கூடிய முன்னாள் பிரசிடெண்ட். டெமோக்ரஸிக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. டெமோக்ரஸி இஸ் கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள் அண்ட் ஃபார் த பீப்புள். அடுத்தது, the citizens of a country select their representatives through elections. They take part in direct governance of the country. This is termed as democracy. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு நாட்டில் இருக்க மக்கள் வந்து அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்னால் அவங்க தலைவர், லீடர், அவங்கள எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு எலெக்ஷன்ஸ் மூலிமா வச்சு தேர்ந்தெடுக்கிறாங்க. அதாவது இப்போ நம்ம ஊரில் கூட ரீசெண்டாக நடந்துச்சு. they take part in the direct governance of a country. அப்போ இந்த சிட்டிசன்ஸ் வந்து ஒரு நாட்டில் இருக்க மக்கள் வந்து அந்த கண்ட்ரியோட கவர்னன்ஸ்க்கு அவங்களும் ஒரு முக்கிய பங்கு. ஏன்னா அவங்க ஓட் போட்டால் மட்டும்தான் அங்கே வந்து அவங்க ரெப்ரசன்டேட்டிவ் வர முடியும். இதுக்கு நேம் தான் டெமோக்ரஸி. இன் டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஏ கன்சிடபிள் அமௌண்ட் ஆஃப் பவர் லைஸ் வித் த பீப்புள் ஆஃப் தட் நேஷன். அதாவது டெமோக்ரஸியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ட்ரியோட பவரே யாரை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா பீப்புளை நம்பி தான் இருக்குது. பீப்புள் கேன் பார்ட்டிசிபேட் இன் த பாலிடிக்ஸ் ஆஃப் த கண்ட்ரி அண்ட் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். பீப்புள் கேன் பார்ட்டிசிபேட் இன் த பாலிடிக்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. அதாவது மக்கள் வந்து ஒரு நாட்டோடைய அரசியலில் அவங்க தலையிடவும் முடியும், அதில் அவங்க வந்து முடிவெடுக்கவும் முடியும். டெமோக்ரஸியில் இப்போ பல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி ப்ராக்டிஸ் அரௌண்ட் த வேர்ல்டு. அதாவது உலகத்தில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி அவங்க வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபார்ம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் டெமோக்ரஸி அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. டைரக்ட் டெமோக்ரஸி அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. ஓகே, ஃபஸ்ட்டு டைரக்ட் டெமோக்ரஸினா என்னன்னு ஃபஸ்ட்டு சிம்பிளாக சொல்லிடுறேன், அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். டைரக்ட் டெமோக்ரஸி என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டில் இருக்கக்கூடியது, அதாவது மக்களே வந்து ஒரு லாவை வந்து ஃப்ரேம் பண்ணினா அவங்களே ஒரு சட்டத்தை இயற்றி அதுக்கு வந்து ஒருத்தர் ரெப்ரசன்டேட்டிவாக வச்சு அவங்க தலைமையில் அந்த நாடு வந்து இயங்கும், அதாவது ஃபங்க்ஷன் ஆகும். அதுதான் டைரக்ட் டெமோக்ரஸி. எப்படின்னு சொல்கிறீங்கன்னா, பீப்புள் தான் வந்து சட்டம் எல்லாத்தையும் ஏற்றுறாங்க. பீப்புள் ஹாவ் த பவர் டு ஃப்ரேம் த லாஸ் அண்ட் த கான்ஸ்டிடியூஷன்ஸ். அவங்க அப்புறம் கடைசியில் யாராவது ஒருத்தரை வந்து மெஜாரிட்டியாக யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்கள ஆட்சியில் இருக்க வச்சு அவங்க நாட்டை பார்த்துக்கிறது டைரக்ட் டெமோக்ரஸி. இப்போ வந்து நம்ம முன்ன தமிழ்நாட்டிலலாம் பார்த்திங்கன்னா யார் அரசனாக இருக்கணும், அரசன் இல்லை, ஊர் பஞ்சாயத்து தலைவருக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். யார் இருக்கணும்னு பார்த்தா இந்த செங்கோல் முறைன்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது கை தூக்கி இது பண்ணுறது, இந்த மாதிரி யாருக்கு மெஜாரிட்டியான பீப்புள் ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அவங்க தான் அந்த ஊரோட தலைவர். அதே தான் டைரக்ட் டெமோக்ரஸியும். பீப்புள் வந்து யாருக்கு அதிகமாக மெஜாரிட்டியாக இது பண்ணுறாங்களோ அவங்க வந்து அந்த நாட்டை ஆளணுங்கிறத டைரக்ட் டெமோக்ரஸி. இப்போ ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நாட்டில் வந்து பல கோடி மக்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து அந்த டைமில் வந்து மெஜாரிட்டி யாருன்னு கேட்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறதுன்னா, பீப்புளெலாம் சேர்ந்து ஓட் போட்டு ஒருத்தரை எலெக்ஷனில் ஓட் போட்டு ஒருத்தவங்கள ரெப்ரசன்டேட்டிவாக அவங்க அதில் வின் பண்ணுறவங்க, அவங்க வந்து அந்த ரெப்ரசன்டேட்டிவாக வின் பண்ணுறவங்க ஒரு லா ஃபார்ம் ஃப்ரேம் பண்ணுவாங்க. அவங்க தான் ஆட்சியில் இருப்பாங்க. இதுதான் டைரக்ட் டெமோக்ரஸிக்கும் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸிக்கு டிஃப்ரெண்ட்டு. டைரக்ட் டெமோக்ரஸினா பீப்புள்ஸே வந்து ஒரு லாஸு அமெண்ட்மெண்ட் ஃப்ரேம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒருத்தர் செலக்ட் பண்ணிட்டு அவங்க வந்து ஆட்சியில் இருப்பாங்க. ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸினா பீப்புள் நம்ம வந்து ஓட் போட்டு யாரையாவது ஒருத்தர் செலக்ட் பண்ணுவோம். அவங்க அதுக்கப்புறம் நாட்டை ரூல் பண்ணிட்டு அவங்க ஒரு ரூல்ஸ் அண்ட் லாஸ், ரெகுலேஷன்ஸ் இது மாதிரி ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா இந்தியாவில் இருக்கிறது ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. ஏன்னா நம்ம ஓட் போட்டு ஒருத்தரை சூஸ் பண்ணுறோம். அவங்க தான் வந்து நம்ம எப்படி இருக்கணும், எப்படி நாடு இருக்கணும்ன்ட்டு அவங்க தான் டிசைட் பண்ணுறது. ஓகே, இங்கே அதான் சொல்லியிருக்காங்க.
In direct democracy, people have the power to frame laws. People have the power to frame laws. If we consider your sports club as an example, you all can discuss all amendment laws and rules. The perspective of each member is considered and each one expresses his views. But how will you take a final decision? The choice of majority. Yeah, இதுதான் டைரக்ட் டெமோக்ரஸியோட இம்பார்ட்டண்ட்டான கீவேர்டு இதுதான், சாய்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி. அதாவது டைரக்ட் டெமோக்ரஸினா பீப்புள் வந்து லாஸை ஃப்ரேம் பண்ணுவாங்க. அது யாரை யாரை வந்து ஒரு பிரசிடெண்ட்டாவோ ஒரு ப்ரைம் மினிஸ்டராவோ சூஸ் பண்ணுறதுங்கன்னா யாருக்கு வந்து அதிகமான மெஜாரிட்டி இருக்கோ அவங்க தான். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், வாட் யூ மீன் பை ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி? இமேஜின் தட் யுவர் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஹேஸ் மோர் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் நவ். இஸ் இட் பாசிபிள்? அதாவது அதிக பேர் இருக்கும்போது ஒவ்வொருத்தரையும் டிசிஷன் கேட்க முடியாது. ஸோ அதுக்காக இன்கேஸ் ஆல் த மெம்பர்ஸ் ஷுட் பி ரெப்ரசன்டட் பை எ குரூப் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ஓகே, ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி இங்கே இருக்குது. Yeah, this group members will administrate the sports club on behalf of all other members. To select those representatives, elections are held. For example, many contest of the post of head, secretary, treasurer and members of administration group. In the end, who will gain the maximum number of votes? Yeah, இதுதான் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸினா இதுதான். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் votes யார் வாங்குறாங்களோ அவங்க தான் வின். This term is termed as representative democracy. இப்போ ஃபஸ்ட்டு இங்கே பார்க்கலாம். The birth of democracy is Greece. பர்த் ஆஃப் டெமோக்ரஸியோட பிளேஸ் தான் கிரீஸ். டெமோக்ரஸிலிருந்து இருக்கிற ஃபார்ம் தான் டைரக்ட் டெமோக்ரஸி, ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. ஓகே, நெக்ஸ்ட்டு. இன் எ டைரக்ட் டெமோக்ரஸி ஒன்லி த சிட்டிசன்ஸ் கேன் மேக் லாஸ். ஆல் சேஞ்சஸ் ஹவ் டு பி அப்ரூவ்ட் பை த சிட்டிசன். த பொலிட்டிஷியன்ஸ் ஒன்லி ரூல் ஓவர் பார்லிமெண்ட்ரி ப்ரொசீஜர். ஸ்விட்சர்லாந்து ஹேஸ் எ லாங் ஹிஸ்ட்ரி ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் டைரக்ட் டெமோக்ரஸி. அதான் சிம்பிளாக சொன்னோம்ல, டைரக்ட் டெமோக்ரஸியில் பீப்புள் தான் வந்து சிட்டிசன்ஸ், குடிமக்கள், அவங்க தான் வந்து லாஸை ஃப்ரேம் பண்ணுவாங்க. அவங்க ஒருத்தர் சூஸ் பண்ணுவாங்க, அவங்க வந்து போய் பார்லிமெண்ட்டில் இருந்துட்டு நாட்டை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இது எக்ஸாம்பிள் எந்த கண்ட்ரி இது வரைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஸ்விட்சர்லாந்து ஸ்டார்டிங்லேருந்து இதுதான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ டெமோக்ரஸின்னா பாருங்கள், 2 டைப்ஸ்: டைரக்ட் டெமோக்ரஸி, ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. டைரக்ட் டெமோக்ரஸியில் பார்த்தீங்கன்னா ஸ்விட்சர்லாந்து, ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸியில் பார்த்தீங்கன்னா இந்தியா, யூஎஸ்ஏ, இங்கிலாந்து. இது சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ டைரக்ட் டெமோக்ரஸியில் பார்த்தீங்கன்னா பீப்புள் வந்து அவங்க ஓட் போட்டு அவங்களே ஒரு ரூல்ஸ் அண்ட் லாஸ் செட் பண்ணி ஒருத்தரை சூஸ் பண்ணுவாங்க. அது டைரக்ட் டெமோக்ரஸி. இப்போ ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸினா பீப்புள் ஓட் போட்டு அதில் நம்ம ஒருத்தரை சூஸ் பண்ணி அவங்க அதுக்கப்புறம் லாஸ் அண்ட் ரூல்ஸ் அவங்களே ஃப்ரேம் பண்ணுவாங்க. இதுதான் ரெண்டுத்துக்கான டிஃப்ரெண்ட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸியில் 2 டைப்ஸ் இருக்குது: பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி, பிரசிடென்ஷியல் டெமோக்ரஸி. ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸியில் 2 டைப்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி, பிரசிடென்ஷியல் டெமோக்ரஸி. சிம்பிளாக சொல்லணும்னா இது பிஎம், பிரைம் மினிஸ்டர். பிரசிடென்ஷியல்னாலே பிரசிடெண்ட். ஓகே, இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான். அதாவது பிரைம் மினிஸ்டர் தான் ஒரு கண்ட்ரியை வந்து கண்ட்ரோலில் வச்சுருப்பார். அது பேர் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி, பாராளுமன்றம். பிரசிடென்ஷியல் டெமோக்ரஸி வந்து யூஎஸ்ஏ அண்ட் கனடா. இப்போ நம்ம யூஎஸ்ஏல இருக்க வந்து இப்போ ஜோ பைடன் இருக்கார். அவரை வந்து பிரைம் மினிஸ்டர், பிரதமர்னு சொல்ல மாட்டோம், அவர் அதிபர். அதுக்கு நேம் வந்து பிரசிடென்ஷியல் டெமோக்ரஸி அங்கே ஃபாலோ பண்ணுறது. முன்னாடி இருந்தவர் டொனால்டு ட்ரம்ப். ஆனால் நம்ம இந்தியாவில் பிரைம் மினிஸ்டர் தான். இந்தியாவில் பிரசிடென்ட் இருக்காங்க, பட் கண்ட்ரி ஃபுல் கண்ட்ரோல் வச்சுருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாராளுமன்றம். பாராளுமன்றத்துக்கும் குடியரசுத் தலைவருக்கும் பிரசிடென்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. அதனால் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸியில் 2 டைப்ஸ். அதில் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி, பிரசிடென்ஷியல் டெமோக்ரஸி. பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியில் பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் இங்கிலாந்து. பிரசிடென்ஷியல் டெமோக்ரஸி யூஎஸ்ஏ அண்ட் கனடா. இப்போ இங்கே பாருங்கள், இன் 2007 the UNO General Assembly resolved to observe 15th September as International Day of Democracy. International Day of Democracy. International Day of Democracy எந்த ஏன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15. செப்டம்பர் 15 the International Day of Democracy. Next, what is meant by democratic decision making? In the system of democracy, the power to take decisions does not lie with the head. A group holds the power but adheres to the rules and regulations. All the members of the group hold open discussions and take final decisions while everyone is consent. This is called democratic way of decision making.
இப்போ இந்த இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெமோக்ராட்டிக் வே ஆஃப் டெசிஷன் மேக்கிங்கில் ஒரு டெமோக்ரஸியில் இருக்குன்னா அங்கே வந்து தலைவர் மட்டும் அவர் மட்டும் தன்னிச்சையாக எந்த முடிவு எடுத்து அதை வந்து செயல்படுத்த முடியாது. அங்கே இருக்கிற மக்கள் எல்லார்ட்டையும், மக்கள் இல்லை அவங்க குரூப்பில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் எல்லார்ட்டையும் ஒரு சஜஷன்ஸ் கேட்டு எல்லோரும் கன்வின்ஸாக எல்லோரும் ஒரு மனதாக, நியூஸ்லலாம் பார்த்துருப்போம்ல, ஒரு மனதாக தேர்வு செய்யப்பட்ட இருப்பன்ட்டு, அதுதான் எல்லோரும் கன்வின்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் அந்த ஆக்டே பாஸ் பண்ண முடியும். எந்த ரூல்ஸாக இருக்கட்டும், லாஸாக இருக்கட்டும். அதுக்கு நேம் தான் டெமோக்ராட்டிக் வே ஆஃப் டெசிஷன் மேக்கிங். நெக்ஸ்ட்டு இது இங்கே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஹியர் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் த லாங்கஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இன் த வேர்ல்டு. அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் லாங்கஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷனாக எழுதப்பட்டது, சட்டம் எழுதப்பட்டது. அது யாருன்னு நமக்கே தெரியும், நம்ம அம்பேத்கர் சார் அவர்கள் தான், டாக்டர் B.R. அம்பேத்கர். ஹீ இஸ் நோன் அஸ் சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன். ஓகே, அடுத்தது எய்ம்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. அதை இதை முன்னாடியே பார்த்துட்டோம். டெமோக்ரஸி இஸ் டிஃபைன்ட் அஸ் கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள் அண்ட் பை த பீப்புள். மக்களுக்காக தான், மக்களால் தான், மக்களுக்காக தான் எப்போவுமே. In democracy, the power is vested in hands of the people. For that, the people should have rights to take decisions. Everyone cannot participate in decision making, so the representative government elected by the people to form a democratic system. All those who attain the age of 18 are given the rights to act the representatives. At the same time, the representatives have the responsibility to protect the welfare of the people. என்ன சொல்கிறாங்கன்னா, டெமோக்ரஸியில் பவர் வந்து என்ன தான் ஹேண்ட்ஸ் பீப்புள் கையில் இருந்தாலும் பீப்புளே எல்லா டைம்லையும் டிசிஷன் எடுக்க முடியாது. அதுக்காக தான் அவங்க ஓட் போட்டு ஒருத்தரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவர் எல்லாத்தையும் டிசிஷன் எடுக்கிறது தான் டெமோக்ரஸி. அதுதான் எய்ம்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. 18 ஏஜ் கம்ப்ளீட் ஆனால் தான் ஓட் போட முடியும்னு எல்லாத்துக்குமே தெரியும். அது நம்ம இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் லா. ஓகே, இப்போ வேர்ல்டு டெமோக்ரஸி பற்றி பார்க்கலாம். நியூசிலாந்து இஸ் த ஃபஸ்ட் கண்ட்ரி டு அலோவ் உமன் டு ஓட். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1893. நியூசிலாந்து தான் ஃபஸ்ட்டு கண்ட்ரி, அதாவது விமன்ஸு ஓட்டு போடலான்னு சொன்னது. எப்போ எந்த கண்ட்ரி ஃபஸ்ட்டு இதை அறிமுகப்படுத்துகிறாங்கன்னா நியூசிலாந்து. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா யூகேவும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, யூஎஸ்ஏவும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. யூகே 1918, யூஎஸ்ஏ 1920. அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் தான் எல்லாம் வந்துருச்சு 18 இயர்ஸ். இதுக்கு நேம் தான் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ்னு சொல்லுவாங்க. அடுத்தது, the world statistical data on democracy declares that 79% of Indian states have faith in democratic system. அதாவது உலகத்தில் எடுக்கப்பட்ட ஒரு புள்ளி விவரப்பட்டியல் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து 79% மக்கள் வந்து டெமோக்ராட்டிக் சிஸ்டத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஹென்ஸ் இந்தியா ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் அமாங் த டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ் இன் த வேர்ல்டு ஹியர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஓல்டஸ்ட் டெமோக்ரஸிஸ் அப்படின்னு பார்க்கலாம். டெமோக்ரஸி ஃபஸ்ட்டு க்ரீக் டெமோக்ரஸி. பீரியட் பார்த்திங்கன்னா 5th century BC. லொக்கேஷன் கிரீஸ். சிக்னிஃபிகன்ஸ் ஃபவுண்டேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் ஃபிலாசபி. அதாவது ஒரு குடிமையியல் சார்ந்த ஒரு தத்துவத்தை ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது. இப்போ க்ரீக் டெமோக்ரஸி ஸ்டார்டிங்கில் கிரீஸ் எங்கே பார்த்துருக்கோம்னா வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் டெமோக்ரஸி. அதாவது டெமோக்ரஸி ஃபஸ்ட்டு எங்கே ஃபார்ம் ஆனிச்சுன்னு கேட்டிங்கன்னா கிரீஸ் தான். கிரீஸ் எல்லாம் ஒரே கண்ட்ரி தான். அடுத்தது ரோமன் எம்பையர்ஸ் டெமோக்ரஸி 300 BC to 50 BC. அதாவது பிசினால இயர் வந்து அதிகமாக இருந்தாலும் அது வந்து கம்மியாக இருக்கணும்னு அர்த்தம். இப்போ நம்ம ஏடியில் இருக்கோம், பிஃபோர் கிறிஸ்ட்டு, இது ஆஃப்டர் ஏடின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே நம்ம இயர் அதிகமாகிட்டு போனால் இங்கே ஓல்டஸ்ட்டு. ஆனால் பிசியில் பொறுத்த வரைக்கும் இயர் கம்மியாக இருந்தால் அதுதான் ஓல்டஸ்ட்டு, அதிகமாக இருந்தால் அது ரீசெண்டாக அதுக்கப்புறம் தான் ஏடி வந்தது. ரோமன் எம்பையர்ஸ் டெமோக்ரஸி 300 BC to 50 BC. இட்டாலியன் பெனின்சுலா ரோம். லோட்ஸ் ஆஃப் எக்ஸ்பென்ஷன்ஸ் ஆஃப் க்ரோத் ஆஃப் சிவிலைசேஷன் அந்த மக்கள் இங்கே ஹரப்பா மொஹஞ்சதாரோ மாதிரி சிவிலைசேஷன். அது சிக்னிஃபிகன்ஸ்னால் அதோட முக்கியமான ஒரு பங்கு. மூன்றாவது எதுன்னு பார்த்தீங்கன்னா சான் மேரினோஸ் டெமோக்ரஸி. இது 301. இது ஏடி. ஃபஸ்ட்டு ரெண்டுமே பிசிஇ, அடுத்தது ஏடி. இது ஏடி 301. லொக்கேஷன் பார்த்திங்கன்னா இட்டாலி. இயர்லியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் ஸ்டில் இன் எஃபெக்ட். அதாவது ரொம்ப சீக்கிரமாக எழுதப்பட்ட கான்ஸ்டியூஷன், ஆனால் இன்னை வரைக்கும் நடைமுறையில் இருக்குது. அதுதான் பட் ஸ்டில் இன் எஃபெக்ட். இது வந்து இட்டாலியோட கான்ஸ்டியூஷன். 4th பார்த்திங்கன்னா ஐஸ்லாண்ட் டெமோக்ரஸி ஏடி 930. லொக்கேஷன் பார்த்தோன்னா திங்வெல்லியர். ஐஸ்லாண்டுங்கிறது ஒரு தனி கண்ட்ரி தான். அங்கே திங்வெல்லியருங்கிற ஒரு பிளேஸில் தான் இருக்குது த ஓல்டஸ்ட் அண்ட் லாங்கஸ்ட் ஃபங்க்ஷனிங் பார்லிமெண்ட் இன் த வேர்ல்டு.
இதுவும் பார்த்திங்கன்னா இன்னி வரைக்கும் நடைமுறையில் இருக்குது. ஓல்டஸ்ட்டு அண்ட் லாங்கஸ்ட்டு ஃபங்க்ஷனிங், அதாவது இன்னும் செயல்பட்டுருக்கு. ஃபிஃப்த்து, த ஐசல் ஆஃப் மேன்ஸ் டெமோக்ரஸி, AD 927 பிட்வீன் கிரேட் பிரிட்டன் அண்ட் அயர்லாந்து. அதாவது ஐசல் ஆஃப் மேன்ஸ் டெமோக்ரஸி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் கிரேட் பிரிட்டன் அண்ட் அயர்லாந்து. கிரேட் பிரிட்டனா UK, இங்கிலாந்து தான். இங்கிலாந்து அயர்லாந்து பக்கத்து கண்ட்ரி தான். இப்போ நமக்கு எப்படி இந்தியா பங்களாதேஷ், இந்தியா ஸ்ரீலங்கா, இந்தியா பாகிஸ்தான் அந்த மாதிரி. செல் கவர்னிங் பொசிஷன்ஸ் ஆஃப் த க்ரோன், இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா செல் கவர்னிங் பொசிஷன்ஸ் ஆஃப் த க்ரோன், அதாவது ராணி அவங்களே வந்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறது. இப்போ நம்ம கேள்விப்பட்டிருப்போம் எலிசபெத் ராணி, அந்த மாதிரி ராணி அவங்க தான். சிக்ஸ்த்து பார்த்தா பிரிட்டிஷ் டெமோக்ரஸி, 13th century AD. 13th centuryனா 1200 to 1300 கேப்பு. 13th century AD. இங்கிலாந்து மெக்னா கார்ட்டா ஆஃப் 2015. இதோட சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தீங்கன்னா மெக்னா கார்ட்டா ஆஃப் 1215. US டெமோக்ரஸி தான் லாஸ்ட்டு இல்லை ஓல்டஸ்ட்டில் இது லாஸ்ட்டு. AD 1789 யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, த ஓல்டஸ்ட் ஸ்டாண்டிங் டெமோக்ரஸி. ஓகே, இதுதான் ஓல்டஸ்ட் டெமோக்ரஸிஸ் இந்த வேர்ல்டு. ஃபஸ்ட்டு க்ரீக்கு, அடுத்தது ரோமன்னு, அடுத்தது சான் மெரினோஸ், அப்புறம் ஐஸ்லாண்ட், அப்புறம் ஐசல் ஆஃப் மேன்ஸ் டெமோக்ரஸி, அப்புறம் பிரிட்டிஷ் டெமோக்ரஸி, அப்புறம் US டெமோக்ரஸி. ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே இம்பார்ட்டண்ட்டான இது என்னென்னு பார்ப்போம். டெமோக்ரஸி. நீங்கள் கேட்கலாம், என்னடா டெமோக்ரஸின்னு சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் டெமோக்ரஸின்னு என்னன்னு இன்னும் சொல்லவேலைன்னு கேட்கலாம். அதுதான் ஒரு கவர்மெண்ட், பீப்புள் ஒரு ஃபார்ம் பண்ணுற ஒரு கவர்மெண்ட், பீப்புள் ஓட் போட்டோ இல்லை டிசிஷன்ஸ் எடுத்தோ ஃபார்ம் பண்ணுற கவர்மெண்ட்டுக்கு நேம் தான் டெமோக்ரஸி. எலெக்ஷன், a process by which a representative is chosen, decision to make up one's mind, government, a group of people with a authority to govern a country. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். கவர்மெண்ட் இஸ் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள் அண்ட் ஃபார் த பீப்புள். இது வந்து டெஃபினேஷன் வந்து டெமோக்ரஸியோட டெஃபினேஷன். அரசாங்கம் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள். நெக்ஸ்ட்டு டைரக்ட் டெமோக்ரஸி அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி ஆர் த டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. அவர் கான்ஸ்டிடியூஷன் என்ஷூர்ஸ் ஃப்ரீடம், ஈக்குவாலிட்டி அண்ட் ஜஸ்டிஸ் டு எவ்ரி ஒன். ஃப்ரீடம் சுதந்திரம், ஈக்குவாலிட்டி சமத்துவம், ஜஸ்டிஸ் ஒரு நிலையான கருத்து, அது ஜஸ்டிஸ்னு சொல்லலாம். ஜஸ்டிஸ்னால் ஒரு நீதி. இந்தியன் கான்ஸ்டியூஷன் த லாங்கஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இன் த வேர்ல்டு. இது இம்பார்ட்டண்ட். லாங்கஸ்ட் கான்ஸ்டியூஷனுங்கிறது வேறு, லாங்கஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷனுங்கிறது வேறு. நீண்ட காலமாக எழுதப்பட்ட கான்ஸ்டியூஷன் வந்து இந்தியா தான். இன் இந்தியா ஆல் தி பீப்புள் அபவுட் 18 years ஆஃப் என்ஜாய் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். 18 வயதுக்கு மேற்பட்டு இருக்க எல்லாரும் ஓட்டு போடலாங்கிறதுக்கு வந்து அதுக்கு நேம் என்னென்னா யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். இப்போ சூஸ் த கரெக்ட் ஆன்சர். இயர்லி மேன் செட்டில்டு நியர் அண்ட் டேஸ் ப்ராக்டிஸ் இன் அக்ரிகல்ச்சர், பேங்க் ஆஃப் ரிவர்ஸ். அதாவது ஒரு ஆற்றங்கிற ஓரத்தில் இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து அப்போ வந்து அக்ரிகல்ச்சரு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆரம்ப கட்டத்தில். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. The birthplace of democracy is Greece. That is celebrated as the International Democracy Day, September 15. Who has the right to work in a democracy? Democracy, all eligible voters. Direct democracy is practiced in USA. The definition of democracy is defined by Abraham Lincoln. People choose their representatives by giving their votes. In our country, dash democracy is practiced. Representative. கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல்.